ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 4ல் அரிசியும் பருப்பும் வச்சு சமைக்கக்கூடிய பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு சாதம் செய்ய 1 பங்கு துவரம்பருப்பு எடுத்தால் 3 பங்கு அரிசி வேணும். அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். நான் 1/3 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 3 வரமிளகா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். 6லேருந்து 8 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்தலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் அரிசி கழுவி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரப்ப கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ இதில் ஹை ஃப்ளேம் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் விட்டு எடுத்தால் சாதம் நல்லா வரும். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு சாதம் கொஞ்சம் வெறப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மேலே வேணால் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த சாதத்தோட கத்திரிக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.